Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala asrafil mursaleen. Sayyidina wa nabiyina wa maulana Muhammad sallallahu alaihi wasallam wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa ahbabihi ajma'in. Qala Allahu subhanahu wa ta'ala fil Qur'anil azim wal Furqanil Majid. Fa'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahim. Wa qul ja'al haqqu wa zahaqal batil. Innal batila kana zahuqa. Sadaqallahul alim. Qala nabiyyuna sallallahu alaihi wasallam wa ana min nurillahi wa kulli shay'in min nuri. Sadaqa rasuluhun nabiyul karim. சங்கைக்குரிய நமது ஷேக்நாயகம் ஜமாலியா சையத் யாசீன் அலி மௌலானா அல் ஹசனி வல் ஹுசைனி அல் ஹாஷிமி நாயகம் அவர்களினுடைய அருளாசியை கொண்டு மிக சிறப்பான முறையிலே ஈரோடு மாநகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய ஹாஜத்துக்களையும் நாட்டுத்தேட்டங்களையும் பரிபூரணமாக நிறைவேற்றி தந்தருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை துவங்குகிறேன். அகிலத்தின் பேரொளி அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்திலிருந்து சிரசு வரை அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்திற்கும் அதன் தன்மைக்கும் ஆதாரமாகும். முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமானவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய ஒவ்வொரு அவயங்களும் ஒளி நிறைந்ததும் அற்புதம் மிக்கதுமாக இருக்கிறது என்று வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விசேஷ பண்புகளை நாம் வரலாறுகளிலே பார்க்கிற போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாகவும் இருக்கும். எம்பெருமானார் அவர்கள் முன்புறம் எப்படி பார்த்து கொண்டிருப்பார்களோ அதே போல தன்னுடைய முதுகுக்கு பின்னால் உள்ளவைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பது எல்லா முஹத்திஸின்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்புறம் எவ்வாறு பார்த்து கொண்டிருப்பார்களோ அதே போல பின்னால் உள்ளவைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படும். அதற்கு அவர்கள் முகத்தை திருப்ப வேண்டியதோ அல்லது முன்னால் பார்த்து கொண்டிருப்பதை முடித்துவிட்ட பிறகு பின்பக்கத்தில் உள்ளதை பார்க்க வேண்டிய அவசியமோ அவர்களுக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலிலும் ஒளியிலும் எவ்வாறு வஸ்துக்களை பார்ப்பார்களோ அதே போல இருளிலும் இருட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ தாயியன் லில்லாஹி பீதினிஹி சிராஜன் வ முனீரா, நாயகம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சிராஜம் வ முனீரா, பிரகாசமான விளக்கு என்று வர்ணிக்கிறான். இந்த பேரு இந்த உலகத்தில் மனித ஓடிகளில் எவருக்கேனும் இருக்குமா என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் ஒரு உப்பு தண்ணீரில் பட்டுவிட்டால் அது உவப்பான தித்திப்பான தண்ணீராக உண்ணீராக மாறிவிடும். அதாவது குடிப்பதற்கு தகுதி இல்லாமல் இருந்த தண்ணீர் அது நல்ல குடி தண்ணீராக மாறிவிடும். அவ்வாறான அற்புதங்கள் நிகழ்ந்து தண்ணீர் மாறிய கிணறுகள் இன்றும் மதீனா நகரத்தில் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வாளி நிறைய தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதிலிருந்து சிறியதை எடுத்து தன்னுடைய முபாரக்கான வாயிலிட்டு கிணற்றிலே ஊற்றினார்கள். பிறகு அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்க பணித்தார்கள். அந்த கிணறு முழுவதும் கஸ்தூரி வாசம் கமழ்ந்து கொண்டிருந்தது என்று
வரலாறு எழுதுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் ஒரு பால் குடிக்கும் குழந்தையினுடைய வாயில் ஒரு சொட்டு போட்டுவிட்டால் போதும், பகல் முழுவதும் அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரல் வெகு தூரத்தில் வரையும் கேட்கும். எந்த அளவிற்கு கேட்கும் என்று சொன்னால், அக்காலத்தில் உள்ளவர்களில் குரல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலில் 10ல் 1 பாக தூரம் கூட செல்லாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு தூரத்தில் உள்ள குரலையும் கேட்டுக்கொள்வார்கள். அக்காலத்தில் பெருமானாரை தவிர அவ்வாறு கேட்கக்கூடியவர்கள் இல்லை என்று வரலாறு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நித்திரை மற்ற எல்லோர்களுடைய நித்திரையை விட அது ஒரு புதினமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரையில் படுத்திருக்கிற போது கண்கள் சுகமான நிலையில் மூடியிருக்கும், நன்றாக தூங்குவார்கள். ஆனால் அவர்களுடைய மனமோ அல்லாஹுவை பிரார்த்தனை செய்வதிலிருந்து புறக்கணிக்காது. ஆனால் மற்றவர்களுடைய தூக்கத்தினுடைய நிலையோ அல்லாஹுவையும் மறந்து விடுவார்கள், நம்மையும் மறந்து விடுவார்கள், தம்மையும் மறந்து விடுவார்கள். தாம் தூங்குகிறோமா அல்லது விழித்து கொண்டிருக்கிறோமா அல்லது படுத்திருக்கிறோமா, இவை எதுவுமே தூங்குறவனுக்கு தெரியாது. அதனால் தூக்கம் மரணத்தின் சகோதரன் என்று அரேபிய பழமொழி ஒன்று உண்டு. நமக்கெல்லாம் அவ்வாறான நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு தானா என்ற கேள்விக்கு இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள், ஆனால் அவர்கள் தன்னுடைய இறைவனை மறக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலும் இறைவனை திக்ரிலே துதியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லாம் தெரியும். யார் வருகிறார், யார் போகிறார், என்ன செய்கிறார்கள், இவை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் நாமோ தூங்குகிற போது தூங்கி விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு அல்ல, தான் தூங்குவது அவர்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மூடி படுத்து தூங்குவதை அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். பூரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் நிலையில் விழித்திருப்பவருக்கு ஒப்பாக பார்த்தல் கவனித்தல் என்பது மனித இயல்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் சர்வ சாதாரணமாக மறுமை வரை உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டன. அரிசை பார்த்தது, குருசை பார்த்தது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவையே நேரில் கண்டு மகிழ்ந்தது. பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிற போது பள்ளியினுடைய சுவற்றிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயுள் முழுவதும் கொட்டாவி விட்டதில்லை. அவர்கள் கொட்டாவி விட்டதை ஆயுள் முழுவதும் யாரும் பார்த்ததும் இல்லை. ஒருவருக்கு முன்பாக மற்றொருவர் கொட்டாவி விட்டால் பார்ப்பவருக்கும் தானாக கொட்டாவி வந்துவிடும். இந்த மனித தனி பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை கஸ்தூரியை விட வாசம் அதிகமுள்ளதாக இருந்தது. அது அருமையாக இருந்தது. வெகு தூரம் வீசும் தன்மை உடையதாக இருந்தது. முஹத்திஸின்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஒருமித்து எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது வெளியில் சென்றால் வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். பெருமானாரை தேடி வருகிறவர்கள் அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டே பெருமானாரை தேடி கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அந்த வாசனை எத்தகைய தன்மை உடையது என்று சொன்னால் தேடுகிறவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போதே சுன்னத்து செய்த வண்ணமாக, தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக, துப்புரவானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, சீதேவித்தனமாக பிறந்தார்கள். பெருமானார் அவர்களுடைய பிறந்த பிறகு அவர்களுடைய நெற்றி சுஜூது செய்த வண்ணம் சஜிதா நிலையில் இருந்தது. அவர்களுடைய கலிமா விரல் மேல் நோக்கிய வண்ணம் இஷாரா காட்டிய வண்ணம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு மனித குழந்தை பிறக்கிற போது அழும், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்கள்.
ஒரு கவிஞன் என்னுடைய உடலும் உயிரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய தலை மண்ணாக மாறி அவர்களுடைய உள்ளங்காலில் ஒட்டும் மண்ணாக மாறி இருந்தால் எனக்கு நலமாக இருக்குமே என்று அவர்களுடைய வெகுநாள ஆசையை அவர் பிரார்த்தனையாக வெளிப்படுத்துகிறார். நமக்கும் அது போன்ற ஒரு ஆசை வருகிறது. அதுபோல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணை முகந்தவருக்கு ஆயுள் முழுவதும் உயர்தர நறுமணங்களை நுகர வேண்டிய அவசியமே தேவைப்படாது என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் பட்ட மண் அவ்வளவு புனிதமானது. பெருமானார் அவர்கள் ஒரு வெயிலில் நடந்து வருவார்களேயானால் மேகம் நின்று நிழல் தரும். அது ஏன் அவ்வாறு செய்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதியான தூதர் என்பது அதற்கு நன்றாக தெரிந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்வார்களேயானால் அவர்கள் உட்காரும் இடத்திற்கே நிழல் வந்துவிடும். நிழல் வேறு இடத்தில் இருந்த போதிலும் நாயகம் அவர்கள் உட்கார்ந்தவுடன் அவர்கள் பக்கம் அது நகர்ந்து வரும். பெருமானார் எந்த பக்கத்தில் இருப்பார்களோ அந்த பக்கம்தான் நிழல் இருக்கும். அங்கிருந்து அந்த நிழல் வேறு இடத்திற்கு நகர்ந்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்கு நிழல் இல்லை. அவ்வாறு நிழல் இருந்ததையோ அது பூமியில் பட்டதையோ அது நகர்ந்ததையோ ஒருவரேனும் கண்ணால் கண்டதில்லை. பகலில் இரவு வேளையில் சந்திர பிரகாசத்தில் அல்லது விளக்கு ஏற்றி வைத்த நேரத்தில் எல்லோருக்கும் நிழல் இருக்கும். ஆனால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்கோ நிழல் இருந்ததில்லை. பூமியில் பெருமானார் அவர்களினுடைய சாயை ஏன் விழவில்லை என்பதற்கு ஒரு பெரியார் ஒரு காரணத்தை காட்டுகிறார்கள். அது இந்த அற்புதத்திற்கெல்லாம் பொருத்தமாக இருக்கிறது. பூமியின் மீது பெருமானாரினுடைய சாயல் ஏன் விழவில்லை என்றால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய பரிசுத்தமான ஆத்மாவின் அதாவது லத்தீஃப் நொய்மையான நுண்ணிய மெல்லிய பளிங்கு போன்ற ஒளி புகக்கூடிய பளிங்கு போன்ற தன்மையாலும் அதோடு அது நெருங்கி இருப்பதாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலும் ஆத்மாவைப் போலவே பளிங்கு போல் ஆகிவிட்டது. அவர்களுடைய உடலின் நொய்மையால் அவர்களுடைய ஆடைகளும் அவ்வாறே ஆகிவிட்டன. ஜோதி உள்ள பொருளுக்கு நிழல் கிடையாது. ஏனென்றால் அடர்த்தி உள்ள பொருளுக்கு நிழல் இருக்கும். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அடர்த்தி என்பது அணுவளவும் அவர்களுக்கு கிடையாது. எனவே அவர்களுக்கு நிழல் இல்லை, எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார். ஜோதிகளுக்கெல்லாம் மகத்தான ஜோதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போதும் போகிற போதும் ஒரு கல் சலாம் சொல்லிக்கொண்டே இருக்குமா. ஒரு நாள் அந்த கல் பெருமானாரை பார்த்து ஒரு கவிதை படித்தது. அனல் ஹஜருல் முசல்லிமு குல்ல ஹீனின் அலா ஹைரில் வரா ஃபலிகல் பிஷாரத்து. நான் ஒவ்வொரு நேரமும் படைப்பினத்தின் சிறந்தவரின் மீது சலாம் சொல்லும் கல், எனக்கு நற்செய்தி உண்டாவதாக. அந்த கல் சொல்லுது, ஒவ்வொரு நேரமும் படைப்புகளிலேயே சிறந்தவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் சலாம் சொல்லும் கல் என்று சொல்லுகிறது. அந்த கல்லுக்கு தெரிகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகோன்னதம். ஆனால் மனிதனோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் புரியாமல் திண்டாடுகளையும் படைத்தேன் என்கிறான். செய்தனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதலில் எதை படைத்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நபியாகிய எனது நூரைத்தான் முதலில் படைத்தான். என்னுடைய நூரை கொண்டு அர்ஷ் குர்ஷ் லவ்ஹு கலம் வானம் பூமி மக்கள் இயற்கை எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
அன மின் நூறில்லாஹி வ குல்லு ஷைஇன் மின் நூரி, அல்லாஹ்வினுடைய நூறில் நின்றும் நான் படைக்கப்பட்டேன், என்னுடைய நூறில் நின்றும் அனைத்து வஸ்துக்களும் படைக்கப்பட்டன என்பார்கள். அவர்களுடைய திருவாக்கின்படி பார்த்தால் நாம் படைக்கப்பட்டதே, நாம் எல்லோரும் படைக்கப்பட்டதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கொண்டுதான் என்று சொன்னால் அவர்களுடைய அகமியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? வகுல் ஜால் ஹக் வஜஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சத்தியமாக அசத்தியம் அழிந்தே தீரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், நம்மளுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தது, நாம் எல்லாம் ஜெயம் பெற்றோம். ஒரு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எல்லாம் இருக்கிறது. சூரிய ஒளி வந்தவுடன் எப்படி இருள் நீங்கி விடுமோ, அறிவு வந்தவுடன் எப்படி அறியாமை இல்லாமல் ஆகிவிடுமோ, உணவு கிடைத்தவுடன் எப்படி பசி இல்லாமல் ஆகிவிடுமோ, அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலம் மாறி அறிவு நிறைந்த காலமாக மாறிவிட்டது. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலிருந்து அக்கால மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மீட்டெடுத்தார்கள் என்று சொன்னால், அக்காலத்து தாய்மார்கள் பிரசவ நேரத்திலேயே ஒரு குழியை வெட்டி வைத்திருப்பார்களாம். பெண் குழந்தை பிறந்து விட்டால் உடனே உசுரோடு போட்டு புதைத்து விடுவார்களாம். பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமாக கருதிய அந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தான் சிறப்பானவர்கள், பெண் பிள்ளைகள் தான் சீதேவித்தனமானவர்கள், பெண் பிள்ளைகள் தான் பரக்கத்தானவர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை அவர்களைத்தான் சாரும். இன்றைக்கு உலகத்திலே பெருமானார் அவர்களுடைய அவங்க அறியாமை காலத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பற்றி பிடித்ததற்கு பின்னால் ஒருவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, 2 பிள்ளையும் சபையில் வச்சுட்டு அவர் ஆண் பிள்ளையை மடியிலும் பெண் பிள்ளையை கீழே வைத்து உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவுறுத்தினார்கள், நீங்கள் 2 பிள்ளைகளையும் மடியில் அமர்த்துங்கள், இல்லை 2 பிள்ளைகளையும் கீழே நிறுத்துங்கள் என்று ஈக்குவாலிட்டியை கட்டி கொடுத்தார்கள். பெருமானார் இன்றைக்கு உலகத்தில் 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதற்கு முதல் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்னும் கியாம நாள் வரை வரவிருக்கிற இஸ்லாத்தை நோக்கி வரவிருக்கிறவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நற்குணங்களையும் நற்போதனைகளையும் நல்வாழ்வையும் அவர்களுடைய வாழ்வியலையும் பார்த்துத்தான் இஸ்லாத்திற்கு வர முடியும். ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஸெய்த் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி அந்த இடத்திற்கு வருகிறார். அவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய தொகையை கடனாக பெற்றிருப்பார்கள். அவர் வந்தவர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய காலத்திற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக ஏசி விடுவார். அவர்களுடைய சட்டையை பிடித்து கூட அவர் கோபமாக பேசி விடுவார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துவிடும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாளை உருவி அவரை வெட்டுவதற்கு சம்மதம் கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்துவிட்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் கொடுங்கள், நான் உங்களுக்கு பிறகு தருகிறேன். நீங்கள் அவரை கோபமாக பேசியதற்காக 20 கைப்படி அளவுள்ள பெரித்த பழத்தையும் நீங்கள் கூடுதலாக கொடுத்து அனுப்புங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கூட்டி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடனையும் 20 கைப்படி பேரித்த பழத்தையும் கூடுதலாக கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு அவர் வீட்டுக்கு செல்லவில்லை, நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து அறியாமை காலத்தில் இப்படி இறுதி தூதுவராக வரக்கூடியவர்கள் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள் என்பதனை என்னுடைய ஆகம வேதங்களிலே நான் படித்திருக்கிறேன்.
அதை சோதித்து பார்ப்பதற்காக, அதை பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களுடைய முபாரக்கான கையை முத்தமிட்டு திரு கலிமா சொல்லி தன்னை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டார். இப்படி எல்லோருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய நற்குணங்களையும் நற்போதனங்களையும் கொண்டுதான் தங்களை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக விளங்கி அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்து நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று இந்த இடத்துல பிரார்த்தித்து எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வா ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.